ஆசிரியர்களுக்கும் கற்பவர்களுக்கும் வணக்கம். இன்று நாம் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபங்க்ஷன்ஸ் என்ற தலைப்பை ஆராய்வோம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: பயிற்சி மற்றும் நிர்வாக பொறுப்புகள், கல்வி அல்லது பயிற்சி மேலாண்மையில் திட்டமிடல், வகுப்பறை மேலாண்மை. ட்ரெய்னிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்ஸ்ட்ரக்ஷனல் ஏரியா. கற்பித்தல் மற்றும் பயிற்சி என்பது ஒரு சிக்கலான செயல்பாடாகும். இது உயர்மட்ட அறிவு, திறன்கள் மற்றும் அறிவுறுத்தல் நுட்பங்களை உள்ளடக்கியது. ஆசிரியர், பயிற்றுவிப்பாளர் திட்டமிடுதல் மற்றும் கற்பித்தலுக்கு தயார்படுத்துதல், பாடங்களை ஒதுக்குதல், நேரடி ஆய்வு நடவடிக்கைகள், திறன்களை வெளிப்படுத்துதல், திறன் பயிற்சியை வழிநடத்துதல், குழு விவாதங்கள் வழிநடத்துதல், ஆய்வு மற்றும் முற்போக்கான சோதனை மற்றும் கலந்துரையாடல் மற்றும் நோய் கண்டறிதல் மற்றும் பொறுப்புகளை சரி செய்தல் பணிகளை வழங்குவதற்கான திறன்களை கொண்டுள்ளனர். இந்த நடவடிக்கைகளின் போது ஆசிரியர் திட்டமிடுதல், தயார் செய்தல், விளக்குதல், கேள்விகள் கேட்பது மற்றும் அறிவுறுத்தல்களை வழங்குதல். மேனேஜரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஏரியா. கல்வித்துறையில் நிர்வாக பொறுப்புகள். பயிற்சி பட்டறை பெயருக்கு ஏற்றவாறு நடைமுறை பயிற்சி அளிக்கப்படும் இடம். பிராக்டிக்கல் என்று சொல்லும் போது கொடுக்கப்படும் பயிற்சி அதிக திறன் சார்ந்தது என்பது தெளிவாகிறது. எனவே ஒரு குறிப்பிட்ட வர்த்தகத்திற்கான இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை பெறும்போது அதை முறையாக ஏற்பாடு செய்வது சம்பந்தப்பட்ட பயிற்றுவிப்பாளரின் பொறுப்பாகும். எனவே பயிற்றுவிப்பாளர் நல்ல வீட்டு பராமரிப்பு கொள்கையை பின்பற்ற வேண்டும். இயந்திரங்களை உண்மையில் பட்டறையில் வைப்பதற்கு முன் ஒரு பயிற்சியாளர் பணிமனையின் தோராயமான அமைப்பை தயாரிக்க வேண்டும். இது இயந்திரங்களுக்கு பொருத்தமான இடங்களை குறிக்கிறது. உண்மையான ஏற்பாடுகளை செய்யும் போது இயந்திரங்களுக்கு இடையே போதிய இடைவெளி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இதனால் நெரிசல் இல்லை. இயந்திரத்தை இயக்குவதற்கும் ஆபரேட்டர்களுக்கும் பொதுவான இடவசதி இருக்க வேண்டும். இயந்திரங்களில் எந்த பகுதியும் மக்களுக்கு அல்லது பொருளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தரை பராமரிப்பும் ஒரு முக்கிய காரணியாகும். இது இல்லாமல் விபத்துகள் ஏற்படலாம். பொருள் சேமிப்பதற்கான சரியான ஏற்பாடு இருப்பதையும் பார்க்க வேண்டும். பட்டறை முழுவதும் பொருட்களை ஆங்காங்கே வைத்திருந்தால் வேலை செய்வதில் சிரமம் ஏற்படும். இந்த காரணிகளை தவிர பயிற்சியாளர் ஒரு பட்டறையை வடிவமைக்கும் போது சரியான காற்றோட்டம், வெளிச்சம், பொருத்தமான வண்ணங்களை பயன்படுத்துதல், முதலுதவி பெட்டிகள் மற்றும் தீயணைப்பான்கள், தூய்மை போன்ற பிற வசதிகள் பட்டறையில் வழங்கப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே நல்ல வீட்டு பராமரிப்பு ஒரு முக்கிய காரணியாகும். ஒரு பட்டறை வடிவமைத்தல். கல்வி பயிற்சி மேலாண்மையில் திட்டமிடல். திட்டமிடல் என்பது கல்வி பயிற்சி மேலாண்மையின் ஒரு முக்கிய அம்சமாகும். கல்வியின் குறிக்கோள்களையும் நோக்கங்களையும் அடைய அமைப்பு, பணியாளர்கள் இயக்குதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் ஆகியவற்றுடன் பயனுள்ள திட்டமிடல் தேவைப்படுகிறது. A good plan. ஒரு நல்ல திட்டம் பிசிக்கல் வசதிகள், ஆசிரியர்கள், நூலக சேவைகள், பாடத்திட்டம், இணை பாடத்திட்ட செயல்பாடுகள், சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். அமைப்பு என்பது திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டுவதற்கான ஒரு வழிமுறையாகும். அமைப்பு நேரடியாக திட்டமிடல் மற்றும் மக்களின் முயற்சிகளுடன் தொடர்புடையது. இது ஒரு ஊடகமாகும். இதன் மூலம் இலக்குகள் மற்றும் குறிக்கோள்கள் நிர்வாகத்தால் பட்டியலிடப்படுகின்றன. வகுப்பறை செயல்முறைகளை ஒழுங்கமைக்க ஒரு நல்ல திட்டத்தை தயாரிப்பதற்கு கருத்தில் கொள்ள வேண்டிய புள்ளிகள். திட்டத்தின் நோக்கம் தீர்மானிக்கப்பட வேண்டும். வகுப்பறை நடவடிக்கைகளை திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல் மற்றும் நிர்வகித்தல் ஆகியவை தெளிவாக வரையறுக்கப்பட்ட பார்வை மற்றும் பணியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட வேண்டும். மாணவர்களின் பல்வேறு தேவைகள் மற்றும் நலன்களை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டங்கள் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். திட்டமிடல், ஒழுங்கமைத்தல் மற்றும் மேலாண்மை மூலம் அடைய வேண்டிய தரநிலைகள் அமைக்கப்பட வேண்டும் மற்றும் செயல்திறன் கண்காணிக்கப்பட வேண்டும். அனுபவங்களின் வெளிச்சத்தில் மாற்றி அமைக்க புதுமைப்படுத்துவதற்கு திட்டங்கள் போதுமான நெகிழ்வானதாக இருக்க வேண்டும். திட்டத்தின் செயல்பாட்டில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் முழு தொடர்பு. திட்டங்கள் அடையக்கூடியதாக இருக்க வேண்டும். வகுப்பறை மேலாண்மை என்பது அனைத்து நோக்கங்களையும் அடைய உதவும் மனித வளங்கள், பொருள் ஆதாரங்கள், கொள்கைகள் மற்றும் கருத்துகளின் உகந்த பயன்பாடு மூலம் நிறுவனத்தை வளர்ச்சியை நோக்கி வழிநடத்தும் ஒரு செயல்முறையாகும். ஆனால் அவை அனைத்திற்கும் இடையே சரியான ஒருங்கிணைப்பு மற்றும் சரி செய்தல் அவசியம். வகுப்பறை மேலாண்மை சந்தேகத்திற்கு இடமின்றி ஆசிரியரின் நிர்வாக திறன்களை பொறுத்தது. வகுப்பறை மேலாண்மை தொடர்பான பல்வேறு அம்சங்களில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது.
அர்த்தமுள்ள கற்றல் செயல்முறையை ஒழுங்கமைத்தல். மாணவர்கள் தங்கள் சாத்தியங்களை வெளிக்கொணர ஒரு தளத்தை உருவாக்க. மாணவர்களை அறிந்து கொள்வது. மாணவர்களை ஊக்கப்படுத்துதல். ஒவ்வொரு மாணவரின் சாதனைகளையும் மதிப்பீடு செய்தல். கற்றல் போன்றவற்றுக்கு உகந்த ஊக்கமளிக்கும் சூழலை உருவாக்குதல். எனவே மாணவர் ஆசிரியர்கள் திறமையான வகுப்பறை மேலாளர்களாக மாறுவதற்கு இந்த திறன்களை பயிற்றுவிப்பது மிகவும் முக்கியம். சம்பந்தப்பட்ட தலைப்பை மீண்டும் பார்ப்போம். பயிற்சி மற்றும் நிர்வாக பொறுப்புகள். கல்வி பயிற்சி மேலாண்மையில் திட்டமிடல். வகுப்பறை மேலாண்மை. இந்த தலைப்பை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். எங்கள் அடுத்த வீடியோவில் புதிய அற்புதமான கருத்துக்களை கற்றுக்கொள்வோம். அதுவரை காத்திருங்கள்.